வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய கேங்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9613 போஸ்டிங்ஸ் மட்டும் வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 15000 போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படதா இருந்துச்சு. ஸோ இதில் 15000 போஸ்டிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் நிறைய பேர் வந்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்று இப்போ 10000 போஸ்டிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீதமுள்ள பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9613 போஸ்டிங்ஸ் தான் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஸோ அதுலேயும் வந்து 9613 பேர் வந்து இப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க இல்லை, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 போஸ்டிங்ஸ் மேலே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங்ஸ் வெளியூரில் போட்டாங்க. ஸோ ஒரு சில சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இப்போ அவங்க ஒர்க்கை வந்து பண்ணலை, சரிங்களா. ஸோ அதனால் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் 5000 இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் வழங்கப்படுமா அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு செய்திகளையும் வந்து உங்களால் வந்து உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய லிங்க் மூலமாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கேங்மேன். ஸோ இதுக்கான போஸ்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5000 போஸ்டிங்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருந்தாங்க டிஎன்இபியில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15000 நண்பர்கள் வந்து கேங்மேனுக்காக வந்து அவங்க தேர்ச்சி பெற்று, அதாவது வந்து எழுத்து தேர்வுலையும் சரி, அடுத்தது உடல் தகுதி தேர்வுலையும் வந்து அவங்க தேர்ச்சி பெற்று இதில் 10000 போஸ்டிங்காக வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் அவங்களுக்கு வந்து 10000 போஸ்டிங்ஸ் வந்து உடனே வந்து அவங்களுக்கு வழங்கப்படலை. இதில் வந்து 5000 போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்பட்டதாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா மின்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10000 போஸ்டிங்ஸ் வந்து முதல்ல வழங்கப்படும், அதுக்கப்புறம் வந்து 5000 போஸ்டிங்ஸ் வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலில் நாம் வந்து மின்துறை அமைச்சருக்கு வந்து டேரெக்டாக வந்து அவங்களோட தொலைபேசியில் வந்து அவங்க கூட வந்து தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரும் வந்து அதை தான் சொல்லியிருந்தார். ஸோ டிசம்பரில் வந்து 10000 போஸ்டிங்ஸ் வழங்கப்பட்டதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 5000 போஸ்டிங்ஸ் ஜனவரியில் வந்து வழங்கப்பட்டதாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு நலச்சங்கங்கள் டிஎம்கே, அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு நலச்சங்கங்கள் வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து அவங்க சுமூகமான முடிவு எடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து முதல்ல 10000 போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படும். 10000 போஸ்டிங்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமாகட்டும் அவங்க மூலமாகவும் கேங்மேன் நண்பர்கள் நிறைய பேர் வந்து போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து இவங்களுக்கு அந்த நலச்சங்கங்கள் எல்லோரும் ஒரு சிலர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தங்காட்டி உடனே வந்து அவங்களுக்கு கேஸ் வந்து வாபஸ் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் தீர்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த தீர்ப்பில் பார்த்திங்க அப்படின்னா 10000 பார்த்திங்கன்னா 10000 போஸ்டிங்ஸ் வந்து உடனே வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே வந்து அந்த இரவாக வந்து அவங்களுக்கு 9613 பேருக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, சரிங்களா. ஸோ இந்த நிலையில் அந்த 9613 பேரும் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேராட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியூரில் போஸ்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரியான பல்வேறு காரணங்களால் வந்து இப்போ நிறைய நண்பர்கள் வந்து அவங்க கரெக்டாக வந்து அவங்க கேங்மேனுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க ஒர்க்குக்கு வந்து போகாமல் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி டிஎன்இபி கேங்மேனுக்கான அந்த 5000 போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை வந்து வச்சுட்டு அவங்க வந்து கேங்மேன் போஸ்டிங்ஸ் வந்து போடணும், இல்லைன்னா வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் விலக்கு போராட்டம் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ இந்த நிலையில் அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இப்போ வந்து வழங்கப்படாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஎன்இபி கேங்மேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த ஆட்சி அமைதோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து போட முடியும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஎன்இபி கேங்மேனுக்கு வந்து யார் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கே தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து டிஎம்கே வந்தாங்கனாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாங்கனாலும் சரி, முதல்ல வந்து ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து போடப்படும், சரிங்களா. அதுதான் வந்து உண்மை. ஸோ 5000 போஸ்டிங்ஸ் வந்து மெதுவாக தான் போடப்படும், அது வந்து உண்மை தான், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து போடப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் போடப்படும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கிடைத்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சிஐடியு அவங்க வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ கடந்த பிப்ரவரி 28 2021 வரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மொத்த பணியாளர்களினுடைய எண்ணிக்கை 86,623. மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 56,052 இருக்குது, சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து 56,052 கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட்டு பிப்ரவரி 28 2021 வரைக்கும் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேங்மேனுக்கான போஸ்டிங்ஸ் போட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 56,000 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்,
அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஸோ இது மாதிரியான பல்வேறு பதவிகள்லாம் சேர்த்து கேங்மேன், ஸோ இதுக்கான பல்வேறு பதவிகள் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து 50,000 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா தமிழக அரசே மின்வாரியமே காலி பணியிடங்களை உடனே நிரப்பு அப்படின்னும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்து, அதாவது கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அந்த கஜா புயல் அந்த சமயத்துலலாம் வந்து பல்வேறு வேலைகளை வந்து அவங்க தான் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட மின் கம்பங்கள் வந்து சாஞ்சதாகட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேலைகளை வந்து அவங்க தான் வந்து செஞ்சாங்க. கிட்டத்தட்ட அந்த சமயங்களில் அந்த கஜா புயல் வந்த சமயங்களில் மின் கம்பங்களுக்கு சாஞ்சதனுடைய எண்ணிக்கையை வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த சமயங்களில் வந்து அவங்க தான் வந்து மரத்தை வெட்டி நிறைய ஒர்க் வந்து அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான கான்ட்ராக்ட் லேபர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டெம்பரரியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் கேங்மேன் 5000 பேர்களை வந்து அதாவது இந்த ரெமினிங் இருக்கக்கூடிய 5000 போஸ்டிங்ஸ் வந்து அவங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேங்மேன் வேலை பளுவை குறைத்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு பணியிட மாற்றம் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9613 பேர்த்துக்கான போஸ்டிங்ஸ் வந்து அவங்க வந்து போட்டு அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை பளுவை வந்து குறைச்சி அவங்களுக்கு வந்து சொந்த ஊர்களுக்கு பணியிட மாற்றம் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 வந்து அவங்களுக்கு வந்து சம்பள ஊதியமாக வழங்கப்பட்டு வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோலையும் கூட நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து கேங்மேன் நண்பர் கூட ஒருத்தர் அவருடைய சேலரி வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த நிலையில் அவங்களுக்கு வந்து வேலைப்பளவு குறைச்சி அவங்களுக்கு சொந்த ஊர்லேயே வந்து பணியிட மாற்றம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த CITU சரிங்களா. ஸோ இந்த தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து கிடைச்ச தகவலாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை 86,623, மொத்த போஸ்டிங்ஸோட எண்ணிக்கை 56,052 வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு சில அதாவது மின் சங்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோவில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்பட்டும் வந்து இப்போ வந்து பணிச்சுமை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் இப்போ வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்குது, அதனால் வந்து போஸ்டிங்ஸ் இன்னும் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே தெரியும் 56,000 போஸ்டிங்ஸ் மேலே இருக்குது. ஸோ இப்படி காலி பணியிடங்கள் இருக்கிற சமயங்களில் அதனுடைய வேலையை வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து எல்லோரும் செஞ்சாகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேலைப்பளு அதிகமாக இருக்குது. ஸோ போஸ்டிங்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸும் அதிகமாக தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5000 போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்பரரி அதாவது கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு வந்து 5000 போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா DMKல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பர்மனெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 பேருக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ போராட்டம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயங்களில் வந்து பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்காது. நீங்கள் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து எந்த ஆட்சி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து புது ஆட்சி வரலாம், இல்லைன்னா வந்து இருந்தக்கூடிய ஆட்சி வந்து அதுவே வந்து வரலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த போஸ்டிங்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ 15,000 போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங்ஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டோட இப்போ இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம். ஸோ இது மாதிரியான கேங்மேன் பற்றின அனைத்து அப்டேட்டட் நியூஸ்க்கும் தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.